சன் நியூஸ் வேற வாண்டடா வந்துட்டு இல்ல அது எப்படி கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து நீங்க உடனடியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றமா காண்பிக்கிறார்கள். சார் இங்க ஏகப்பட்ட இடத்துல சென்சார் போர்டு செய்யக்கூடிய குற்றம் உங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா தயாரிப்பு நிறுவனம் செய்வது மட்டும் உங்களுக்கு குற்றமா தெரிகிறது என்றால் நீங்க ஊடகம் கிடையாது. உங்களுடைய பெயர் வேறையா மாத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அண்டாலாம் வந்து கதறார், நான் ஒரு ஊடக நிகழ்வுக்கு போயிருந்தேன், அந்த நிகழ்வுகளில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை திமுக காரங்க, அதனால என்ன பேச விடாம பாஜகவும் விஜய் கட்சியினுடைய தற்கொலைகளும் தடுத்து விட்டார்கள், ஏன்னா ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதனால அந்த அரங்கத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். எனக்காக இங்க பல கோடி பேர்ல 100 பேர் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி திமுக காரங்க 100 பேர் எனக்காக வந்து நிக்கிறாங்க, நாங்க கோஷம் போட்டுட்டு கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீ என்ன சொன்ன? திராவிட சித்தாந்தங்களை பற்றி பேசக்கூடிய நான், திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னில்ல, அப்ப அடுத்ததா ஊடகத்துக்கு போகும்போது கீழே என்ன போடணும்? திமுக ஊடக பிரிவை சார்ந்தவன், திமுக ஆதரவாளன் அப்படின்னு போடணும். தூத்துக்குடியில் உப்புன்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கி சாப்பிட்ற மனிதர்களாக இருந்தார்கள் என்றால் வெக்கப்படாமல் இதெல்லாம் போடலாம். அதை விடுத்து நான் பத்திரிகையாளர், நான் நடுநிலைவாதி அப்படிலாம் சொல்லி போடக்கூடாது. இது அண்டாக்கு மட்டும் கிடையாதுங்க, இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்க எல்லாத்தையுமே நம்மளை வந்து இவனெல்லாம் நல்லவனு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தில் இவனெல்லாம் இதே நீயுமாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு.